ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளான ரொம்ப டேஸ்ட்டான நம்ம மீனில் வந்து 65 செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் பொடி மீனாக தாங்க எடுத்திருக்கேன். இது வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மீன் எடுத்து பொரித்து சாப்பிட ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மண்டையோடு தான் கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். சுத்தமாக கழுவிட்டேங்க. கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 கிலோ அளவு மீனுங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ மிளகாத்தூள் வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேங்க. மைதா மாவு சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. பேஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம கஸ்தூரி மெட்டி ஒரு கையளவு எடுத்து நல்லா கசக்கி விட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். இப்போ லெமன் வந்து 1 லெமன் சேர்த்துருக்கேங்க. மீடியம் சைஸ் லெமனாக 1 சேர்த்துருக்கேன். இதில் பதிவாகலை. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி தான் இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மீனை பொரிச்சிட்டு நம்ம முள்ளை எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. முள்ளோடு அப்படியே சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க. இதில் கொழுப்பு சத்து நிறையா இருக்கிறதுனால இது வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இதில் முள் போய் மாட்டிக்கிறோமோ அந்த பயமெல்லாம் வேணாங்க. முள் எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாயிரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயுமே நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு தாங்க எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மீனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ உடனே நம்ம பெரட்டி விட வேண்டாம். ஒரு நிமிஷம் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நல்லா மசாலா சாரும். நம்ம உடனே கிண்டி விட்டோம்னா உதிரும். இங்கே பாருங்கள், நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வருங்க. இது வந்து மீன் பிடிக்காத பிள்ளைய கூட அழகாக சாப்பிட்ருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கையில ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மீன் பொரியல் ரெடி ஆயிரும். இது சாதத்துக்குமே ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உடையாமல் எல்லாமே வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது வந்து செய்யலை வந்து அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். மீடியமாக வைக்கையில தான் நம்மளுக்கு வந்து மீன் வந்து நல்லா பொரியும். அதே போல் ரொம்ப நேரம்லாம் பொரிய வேண்டாங்க. நம்ம மீன் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் பொரிக்க வேண்டாம். உடனே போட்டதுமே வெந்துருங்க அந்த மீன். மசாலாவும் நம்மளுக்கு பிரியாமல் நல்லா ஒன்று சேர்ந்து அது கூடயே இருக்குது பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், எண்ணெயுமே ரொம்ப குடிக்கலைங்க. இது வந்து நான் ஒரு 2, 3 தடவை பொரித்து எடுக்கிறேன். பொரித்து எடுத்துட்டு ரொம்ப எண்ணெய் குடிக்கல, லைட்டாக தான் உறிஞ்சிருக்கு. இது வந்து பாருங்கள், குட்டீஸ்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த மீன் பொரியல். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இதில் சேர்மானம் எல்லாமே கம்மி தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு தட்டு ஃபுல்லாக. இது அருமையாக இருக்குங்க. இதில் முள் எதுவுமே எடுக்க வேணாம். முள்ளோ மண்டையோ எடுத்து போட வேண்டாங்க. பாருங்கள், அப்படியே சாப்பிட்லாங்க. இது சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக தட்டே காலி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.